இப்போ இருக்கிற டேஸ்ல காலேஜ் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வேலை தேடிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ல போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கு அவங்க மெயினாக அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்காக ரிவ்யூஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து ஓகே இந்த கோர்ஸில் நம்ம இந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க நினச்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்க அப்படி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனை வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அண்ட் கூகுளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் சென்னை அடிச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வருது. ஸோ எல்லா இன்ஸ்டியூஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. 4.8 4.5 மட்டும் தான் இருக்குது 5 அவுட் ஆஃப்க்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வந்து எல்லா ரிவ்யூமே வந்து நம்ம உண்மை நினச்சிட முடியாது. ஸோ நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்காக அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிவ்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபேக்காக யூசர்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் நான் படித்தேன் எனக்கு வந்து வேலை உடனே கிடச்சிருச்சு. அண்ட் அப்புறம் நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் செலிபிரிட்டிஸை வச்சு உங்களுக்கு நான் 100% நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி தரோம். ஸோ அது இதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஃபேக்கான வாக்குறுதியை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க வந்து கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ண வச்சிடுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க எந்த ஒரு நாலேஜ் கேதர் பண்ண மாதிரியும் இல்லை, ப்ளஸ் வந்து வேலையும் கிடைக்காது. நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து உங்கள் இந்த வீடியோ மேக் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கோர்ஸை எடுப்பாங்க. இப்போ கீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் 1 வெப்சைட் ஃபார் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து யூடியூப்ல இல்லாத கோர்ஸஸே கிடையாது, ஃப்ரீயாக உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இதுக்காண்டி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதுக்காண்டி சாஃப்ட்வேர் கோர்சஸில் வந்து அமௌண்ட் பே பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் சாஃப்ட்வேர் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. அண்ட் வேலை தேடிட்டு இருக்கவங்க வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஃபேக்கான ரிவ்யூஸ் கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது எரர் மேக்ஸ் கிளவர் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் நிறைய போட்டு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. இப்போ இவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று இடையில இப்போ போட்டிருந்தார், இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி. இப்போ இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 18,000 போட்டிருக்காரு. ஸோ 18,000 கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 90 days போட்டிருந்தாரு, டெய்லி 1 hour மாதிரி. ஸோ இந்த 90 hours படிச்சிங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சம் ஆஃப் சிலபஸ் வச்சு உங்களுக்கு கைட் பண்ணுவார். தவிர வந்து இந்த கோர்ஸ் முடிச்சு கூட நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளால் வந்து ஒரு வேலைக்கு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுத்து நம்மளால் வந்து எப்போ வந்து லேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ வந்து நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து இப்போ எடுத்தோன்னே கோர்ஸ் படிக்கும் உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கீக்ஸ் டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட் W3 இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் யூடியூப்பில் பார்க்குறீங்க, அந்த மாதிரி நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கும் அந்த ஜாப். ஸோ அதை விட்டு வந்து நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது வேல்யூபிளாகவே இருக்காது. இப்போ இவர் ஒரு கோர்ஸ் 18,000 போட்டிருக்காரு. இப்போ அடுத்த ஒரு நாள் அவர் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் இதில் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா 0 IT பேக்ரவுண்ட் டு 50 ஏதோ சம்திங் சேலரி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்காக உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது. 0 IT பேக்ரவுண்டில் இருந்தவங்க வந்து இந்த மாதிரி அவங்க கோர்ஸ் எடுத்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பிடுறாங்க, ஓகே இந்த மாதிரி நம்மளும் வந்து ஈஸியாக லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்கிடலாம் அப்படின்னு. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு கிடைக்கிற இதுவே அதிகம். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அடிஷ்னலாக வந்து நாங்களே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5-6 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் வந்து ஒரு டொனேஷன் கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டொனேஷன் மீன்ஸ் என்ன வந்து இது எல்லாமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது தான். பட் வந்து டேரெக்டாக காசு கேட்குறது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து சாஃப்ட்வேர் கோர்சஸ் எல்லாமே வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் டிசைனிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,500 தான், வெப் ஆப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5,000 தான், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,000 தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு
டைம் வந்து 30 months டைம் வந்து உங்களுக்கு 40 days தான் இல்லை 50 days தான் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் ஃபுல்லாக ஓரளவுக்கு லேர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் தான் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணுங்கிறது எதுவுமே கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ மூலமாக நான் வந்து எங்களோட இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் நீங்கள் நினைக்காதீங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டொனேஷனுங்கிற கான்செப்ட் தான் போகும். இப்போ நீங்கள் இந்த இதில் கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து இதை கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் ஆட் பண்ணி தான் நாங்கள் ஃபர்தராக வந்து இது பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு சோஷியல் சர்வீஸில் என்ஜிஓ கேட்டகரியில் பண்ணுறது தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான டெவலப்பர்ஸ் வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டீம் தான். ஸோ அந்த மாதிரி டீம்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நீங்கள் இது நல்லா பண்ணீங்க அப்படின்னா வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஜாப் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்தராக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஃபர்தராக இது பண்ணுறேன். அண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிடையாது. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பே பண்ணலாம். இப்போ நீங்கள் வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 வீக்கில் நீங்கள் ஒரு 300 பே பண்ணலாம். அடுத்த வீக்கில் ஒரு 300 பே பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் தான் வந்து நீங்கள் உள்ள என்ரோல் ஆக முடியும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸும் இருக்குது. அது உங்களுக்கு எது ஓகே இருக்குன்னு அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து சொல்கிறது உங்களுக்கு நான் வந்து ரொம்ப அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணாதீங்கன்னா வந்து ரொம்ப அமௌண்ட் இல்லை எந்த ஒரு இதுவுமே வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் படிக்காதீங்க. படிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்காது. அண்ட் இதில் வந்து எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.